சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்பாயானால், உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும். ஏன் தெரியுமா? நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து உனக்கு செய்வினை செய்ய நினைத்த ஒருவனுக்கு மரண பயம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதற்கான காரணத்தை சாயப்பா சொல்கின்றேன். எதனால் அவனுக்குள் மரண பயம் வந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது, உன்னை தேடி நான் வருகின்ற இந்த பொழுது, நான் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா எதையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்வதில்லை. இந்த சாயப்பா எந்த விஷயத்தையும் தேவையில்லாமல் உன் முன்னால் வந்து நிற்பதில்லை. உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்த ஒருவருக்கு மரண பயம் வருகிறது என்றால், நிச்சயமாக அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை எல்லாம் நினைத்து நீ பயந்து கொண்டிருக்கின்றாய். இவர்களை எல்லாம் நினைத்து நீ பயந்து கொண்டு இருந்த காலமும் ஒன்று உண்டு. நமக்கு இவர்கள் என்ன செய்து விடுவார்களோ, ஏது செய்து விடுவார்களோ என்று சொல்லி என் குழந்தை நீ பயந்து கொண்டிருந்த விஷயங்களும் சில உண்டு. ஆனால் இப்பொழுது சிறு சிறு மாற்றங்களும் சில சில விஷயங்களும் இந்த வாழ்க்கை நடக்கும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இந்த பயம் உனக்குள் இருந்து போகத் தொடங்கியது. என்ன நடந்தாலும் நம் தெய்வம் நமக்கு துணை இருக்கும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகி இருக்கிறது. சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நம் தெய்வத்தினுடைய அருளினால் நமக்கு எல்லா மாற்றங்களும் நடக்கும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகி இருக்கின்றதல்லவா? அது போதும். இனி எந்நாளும் என் குழந்தைக்கு நான் சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பாவிற்கு உன்னை பற்றியும் தெரியும். உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களை பற்றியும் நன்றாக தெரியும். அவர்களின் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் என்னவாக இருந்தது, இப்பொழுது அதுவெல்லாம் எப்படி மாறி இருக்கிறது என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். இவர்கள் நினைத்து விட்டார்கள், சுலபமாக உன்னை நெருங்கி விடலாம், சுலபமாக உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடலாம் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள். ஆனால் அதற்கெல்லாம் சாயப்பா இருக்கும் வரை அவர்களுக்கு அனுமதி கிடைக்குமா என்ன? இந்த அப்பா நான் இருக்கும் வரை இது போன்ற விஷயங்களை எல்லாம் நடந்துவிடத்தான் நான் அனுமதி கொடுத்து விடுவேனா? ஒரு பொழுதும் நடக்காத விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு உனக்கு நடத்திவிட இவர்கள் துணிந்து நிற்கின்றார்கள் அல்லவா? இதை எப்படியாவது உனக்கு செய்து விடலாம் என்று இவர்கள் எண்ண இருந்தார்கள் அல்லவா? இந்த விஷயங்களுக்கெல்லாம், இந்த எண்ணங்களுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நேற்று இரவு உன் இல்லத்திற்கு வெளியே இப்படி ஒரு காரியத்தை அரங்கேற்றி இருந்தேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்க, நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அத்தனை விஷயங்களையும் நாம் உண்மையாக உணர்ந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம், என் குழந்தையை நீ கலங்காமல் இருக்க வேண்டும். தயங்காமல் நீ ஒவ்வொன்றையும் என் குழந்தையை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். எத்தனை இடங்களையும் தாங்கி நிற்கின்றோம், எத்தனையோ சோதனைகளையும் கடந்து நிற்கின்றோம். இனி நமக்காக என்ன இருக்கிறது என்று நாம் யோசிக்கும் முன்னரே நம்மை சுற்றி பல வேதனைகளும் சோதனைகளும் நடக்கும் பொழுது, அதற்கு தெய்வம்தான் பொறுப்பு என்று சொல்லி நீ தெய்வத்திடம் அத்தனையும் விட்டுவிட்டு ஒதுங்கி நிற்க வேண்டும். அப்படி நீ நின்றால் மட்டும்தான் தெய்வமும் உனக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்வார்கள். இதனை என் குழந்தை நீ எப்பொழுதும் முழுமையாக புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று உனக்கு புரிய வரும். நாம் எதையோ நினைத்து பழகியிருக்கலாம், எதையோ யோசித்து கலங்கியிருக்கலாம். ஆனால் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் ஏதோ ஒன்று நமக்கு புரிதலை கொடுக்கும் என்றால் அதை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வகையில் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது, எந்த வகையில் நமக்கு சோதனைகளும் துன்பங்களும் வருகிறது என்பதனை கொஞ்சம் நாம் உற்று கவனித்து பார்த்தோமானால், உடன் இருந்த சிலர் நமக்கு செய்கின்ற சூழ்ச்சிகளும், உடன் இருந்து கொண்டே சிலர் நமக்கு செய்கின்ற வேதனைகளும் என்னவென்று நமக்கு புரிந்துவிடும். அத்தனையிலும் இருந்தும் நமக்கான மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை விஷயங்களும் உனக்குள் இருந்து உன் வெற்றியை எப்பொழுதுமே உனக்கென்று உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடத்துவதை நீ உணர்கிறாய் என்றால், இனி வரக்கூடிய காலங்கள் உனக்கு அத்தனையும் ஆச்சரியங்களை கொடுக்கும்.
அத்தனையிலும் உன்னுடைய மன நிம்மதியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதை சொல்வதாக இருந்தாலும், நமக்கு எதை செய்வதாக இருந்தாலும் எப்பொழுதும் நம்மை சோதித்து பார்க்கிறார்கள். இந்த மனிதர்கள் உனக்குள் பல காயங்களையும் வேதனைகளையும் கொடுத்து மன நிம்மதியை கெடுக்க பார்க்கிறார்கள். உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க உன் அப்பா படாத பாடு பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில், ஏற்கனவே எதுவும் நடக்காமலேயே என் குழந்தை வேதனையும் சோதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில், உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா இன்னல்களையும் நான் தீர்த்து வைக்க புறப்பட்டிருக்கும் நேரத்தில், இவர்கள் உன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்திருந்தால், அப்பா இதற்கு மேலும் இதனை பார்த்து கொண்டு விட்டுவிட முடியுமா? ஏகப்பட்ட இன்னல்களை தாங்கி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல சோதனைகளையும் பல துன்பங்களையும் கடந்து நீ இருக்கும் இந்த நேரம், உனக்கு ஒவ்வொன்றையும் என்னவென்று உருவாக்கி தருவேன் நான் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் உனக்கு எல்லா பதில்களையும் சரியாக கொடுக்கும். இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு பதிலை கொடுக்கும். இதுவெல்லாம் உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால், அதற்கு என் குழந்தை உன்னை நீ நிச்சயமாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் இப்படியே முடியட்டும் என்று நான் நினைத்தாலும் சரி, இனிமேல் நடக்கப் போவதற்கு எல்லாமும் அப்பாவிடத்திலிருந்து நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ நம்பினாலும் சரி, அத்தனையிலும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். அத்தனையிலும் உனக்கான நேரங்கள் இந்த அப்பா எல்லாவற்றையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். எதையும் விட்டு கொடுப்பதும் இல்லை, எதையும் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கப் போவதும் இல்லை. என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் நான் சரியாகவே உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவான புரிதலோடு உனக்கு அத்தனையும் நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. உன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்ற உனக்கு கெடுதல் செய்ய ஒருவர் நினைக்கும்போது அதுவெல்லாம் எந்த நிலையில் மாறும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எந்த நிலையில் உன் வாழ்க்கையில் இவை எல்லாமும் மாற்றங்களை கொடுக்கும் என்பதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரியாக நடக்கும் சில விஷயங்கள் உனக்குள் நின்று உன்னை அதிகமாக காயப்படுத்தும் போதெல்லாம், சில தருணங்களில் இனி நமக்கு அவ்வளவுதான், நம் வாழ்க்கையில் இனி எவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது, நமக்கு கஷ்டங்களும் காயங்களும் இனி இப்படித்தான் இருக்கும் என்று உன்னை எண்ண வைத்து விடுகிறது. இதையெல்லாவற்றையும் என் குழந்தை நீ சற்று மனப்புரிதலோடு உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கே இந்த வாழ்க்கையை பற்றிய சில புரிதல்கள் நிச்சயமாக கிடைக்கும். உனக்கே இந்த வாழ்க்கையை பற்றியே நீ மறந்து விடாதே. எதுவென்றாலும் அப்பா இருக்கும்போது சூழ்ந்து வருகின்ற தீமைகளை எல்லாம் வேறறுத்து உனக்கு நான் நன்மைகளை உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கவே கூடாது. எந்த இடத்தில் உனக்கு இல்லாமல் உன் கை மீறி சென்றதாக எண்ணம் உருவாகிறதோ அந்த இடத்தில் நீ சாயப்பாவை எண்ணி அப்பாவின் கண்களை உன் கண்முன்னால் நிலைநிறுத்து. நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருந்தவர்கள், அதாவது நேற்று இரவு 12 மணிக்கு மேல் அந்த நேரத்தில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு செய்வினைகளை செய்தவருக்கு இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சித்தான் இந்த அப்பாவின் கண்களில் பட்டன. சாயப்பா எதையுமே சுலபமாக விட்டு விடுவது கிடையாது. சில மனிதர்களுக்கு நான் வாய்ப்புகளை கொடுத்து அவர்களுக்கான வாழ்க்கையை அவர்கள் கைகளிலே ஒப்படைக்க எப்பொழுதும் முன்வந்து நிற்பேன். எதையுமே சற்றென்று அவர்களுக்கு வேதனைப்படும்படி நான் செய்து விடுவது கிடையாது. ஆனால் இவ்வளவையும் நான் செய்த பிறகும் அவர்கள் திறந்தவில்லை. அவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையின் மீது அக்கறை இல்லை. எப்பொழுதும் எல்லா கெடுதலையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இதற்கு மேலும் இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா? இதற்கு மேலும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களையெல்லாம் நாம் என்னவென்று பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா? அதற்காக நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. இது போன்ற நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளும் நேரம்தான் இந்த சாயப்பா உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் உன்னை சுற்றி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத விஷயங்களும் உனக்கு எப்பொழுதுமே நல்ல பதிலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உடனிருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றிலும் நான் உனக்கான பலனை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான தேவைகளை எல்லாம் நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் இடம் எப்பொழுதுமே உனக்கு அதிர்ஷ்டத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உன்னை தேடி வரும்பொழுது இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
எதற்குமே நீ கலங்கி நிற்காமல், எதற்குமே வருந்தி நிற்காமல், சாயப்பா உனக்கு செய்த காரியத்தை என்னவென்று கேட்டாயானால், நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகும். குழந்தையே, வேண்டாம் என்று உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்த விஷயங்கள் இப்பொழுது உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டுமல்லாமல் முழுமையாகவே உன்னை நடுத்தெருவிற்கு கொண்டு இழுத்து விட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய சிந்தனையாக இருக்கிறது. உன் வீட்டு வாசலுக்குள் வந்தேன் என்று இவர்கள் உன் குடும்பம் நன்றாக இருக்கக்கூடாது, நீ நன்றாக இருக்க மாட்டாய், நிச்சயமாக கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும் என்று சொல்லி உன் வீட்டு வாசலில் நின்று அவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த அப்பாவின் செவிகளில் கேட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த அப்பாவிற்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகுந்த மனவேதனையை கொடுத்தது. பல வாய்ப்புகளை கொடுத்து அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுக்க நினைப்பவர்கள் நிச்சயமாக நன்றாக இருக்க மாட்டார்கள் என்பதனை நீ இந்த பதிவில் தெரிந்து கொள்வாய். இனி மேலும் ஒவ்வொன்றும் உனக்கானது. உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதை நான் இந்த பதிவில் சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.